அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாஃபத் இயக்கம். ஸோ கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. அதாவது உலகமுள்ளா இருக்கக்கூடிய கலிஃபா அப்படின்றவங்க வந்து முஸ்லீம் இன தலைவர். ஸோ அந்த கலிஃபா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து அவமதிச்சனால ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முஸ்லீம்களால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் என்ன சொல்கிறாங்க, கிலாஃபத் இயக்கம். இது 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது தான் கிலாஃபத் இயக்கம். ஸோ இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. மௌலானா சௌவத் அலி மற்றும் மௌலானா முகமது அலி ஆகியோர் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் நடைபெற்ற கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவினுடைய முதல் கிலாஃபத் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்பாங்க. டெல்லியில் நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா காந்தியடிகள். இந்தியாவினுடைய முதலாவது கிலாஃபத் மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடைபெற்றுச்சு. அந்த கிலாஃபத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா நம்ம காந்தியடிகள் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? மாநாடு பார்த்தீங்கன்னா 1920 ஜூன் 9 நடைபெறும். இந்த மாநாடு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது அலகாபாத்தில் கூடின கூட்டத்தில் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த கிலாஃபத் இயக்கமும் ஏற்றுக்கொள்ளும். இருவரும் இணைந்து ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிப்போம். ஏன்னா ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதனோட தொடர்ச்சியாக கிலாஃபத் இயக்கம், ஸோ இப்படி பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஆங்கிலேய அரசு எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒன்றை தொடங்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் அந்த கலிஃபா பதவி அது என்ன சொல்கிறாங்க, கலிஃபா பதவியை ஒழிச்சிடுறாங்க பிற்காலத்தில் 1924. ஸோ கலிஃபா பதவி அப்படிங்கிறது ஒழிக்கப்படுது. ஏன்னா இந்த கிலாஃபத் இயக்கம் வீழ்ச்சி அடைய 1924 இந்த கலிஃபா பதவி முற்றிலும் ஒழிக்கப்படுது ஆங்கிலேயர்களால். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அல்லது இந்திய அரசு சட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்தோம். செம்ஸ்போர்ட் அதாவது எட்வின் மாண்டேகனுடைய அறிக்கை இருக்கும் 1917 ஆகஸ்ட் 20ன்னு சொல்லியிருப்போம். அது பேர் ஆகஸ்ட் அறிக்கை. அதாவது ஒரு நிகழ்வு அதாவது ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி அதுக்கு முன்னாடியே வெளியிடுறதுக்கு பேர் தான் அது பேர் ஆகஸ்ட் அறிக்கை அல்லது வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் அது சொல்லப்படும். ஸோ இதை தான் வெளியிட்டிருப்பாங்க யார், சார் எட்வின் மாண்டேகு என்பவரால். அதாவது பிற்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து தன்னாட்சி அப்படின்ற ஒரு நிகழ்வு வழங்குறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க, பின்னால் இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி வெளியிடுறது. இந்திய அரசு சட்டம் 1919 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா இதுதான் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அப்படின்றத ஒன்று கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க, 1919. ஸோ பின்னாடி நம்ம படிப்போம். இதே போல் இந்த இரட்டை ஆட்சியை ஒழித்தது எந்த இந்திய அரசு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1935. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் எதுனா 1919. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்த இந்திய அரசு சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1935. ஸோ இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அல்லது இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கும். நம்ம முன்னாடி படித்தோம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறது முக்கியமாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி வகுப்புவாதத்தை ஏற்படுத்தினால அவர் என்ன சொல்கிறோம், நம்ம வகுப்புவாதி பிரதிநிதித்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இங்கே யார் யார்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்குறாங்க அப்படின்னா சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சரிங்களா? ஸோ ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வழங்குவாங்க. சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்களா, ஆங்கிலோ கிறிஸ்தவர்கள், இப்படி பிற சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க. ஸோ வழங்கி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இன்னும் வகுப்புவாதத்தை கிளப்பியிருப்பாங்க. ஸோ முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் கொடுத்து வகுப்புவாதத்தை கிளப்பினவங்க இப்போ சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க, ஆங்கிலோ இந்தியன் அதாவது பல்வேறு சமூகத்திற்கு வழங்கி இன்னும் இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, அதாவது ஒரு அந்த வகுப்புவாதம் அப்படின்றத ஒன்று தூண்டி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த 1919 சட்டத்தின்படி தான் இந்தியாவில் முதல் தேர்தல் நடைபெறுது. 1920ஆம் ஆண்டு முதலாக தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியெல்லாம் மதராஸில், அதாவது மொத்தமாகவே இந்தியாவில் கலந்துக்கல. இதில் மதராஸில் மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி கலந்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா நீதி கட்சி வந்து ஒரு பிராமணர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியெல்லாம் பிராமணத்தை சேர்ந்ததுனால அதை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஆங்கிலேய அரசினுடைய இணக்கமாக செயல்படுறோம்னு சொல்லி மதராஸில் நீதி கட்சி 92 இடங்களில் 63 இடங்களை வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. 1920 தேர்தலில் 98 இடங்களில் 63 இடங்களை வெற்றி பெற்று, சரிங்களா, முதலாக ஆட்சி அமைக்கிறாங்க. சுப்பராயலு அப்படின்றவர் தான் இந்தியாவினுடைய மதராஸில் முதலாவது அமைச்சரவையை ஏற்படுத்தியவர். யாரு, சுப்பராயலு அப்படின்றவர் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க.
ஸோ நம்ம அடுத்து பார்க்கும்போது ஒத்துழையாமை இயக்கம். கிலாஃபத் இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்ல 1920 ஆகஸ்ட் 1 தேதியில். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலேய அரசுக்கு, அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாஃபத் இயக்கம், இந்த மாதிரி நிகழ்வுகளுக்காக ஆங்கிலேய அரசுடன் ஒத்துழைக்க போவதில்லை அப்படின்ற காந்தியினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதான் இது. 1906 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்படுது. இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஎன்சி மாநாட்டில். சரிங்களா? காந்தியடிகள் அகில இந்திய அளவில் நடத்திய முதல் போராட்டம் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரவுலட் ஆக்டோடைய தொடர்ச்சினால ஒத்துழையாமை இயக்கனால ரவுலட் ஆக்டையும் ரவுலட் சட்டத்தை எதிர்த்ததையும் காந்தியடிகள் வந்து அகில இந்திய அளவில் நடத்திய முதல் போராட்டம் சொல்லுவாங்க. ஸோ இதையும் சொல்லப்படுது வரலாற்றில். சரிங்களா? இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானம், அதாவது தீர்மானம் கொண்டு வந்த ஐஎன்சி மாநாடு எதுன்னு கேட்பாங்க, தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஐஎன்சி மாநாடு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 1920 செப்டம்பர் மாதம், சரிங்களா, 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் லாலா லஜபதி ராய் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு மாநாடு அது ஆக்சுவலாக. சரிங்களா? சிறப்பு கூட்டத்தில் நடைபெற்ற மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் கொண்டு வராங்க. தீர்மானம் கொண்டு வர்றது வேற, நிறைவேற்றப்படுறது வேற. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய வகுப்பில் வந்து யார் முதல் மதிப்பெண் பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து தொகை வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த தீர்மானம் கொண்டு வர்றது. ஆனால் நீங்கள் அடுத்த வாரம் டெஸ்ட் எழுதி யார் முதல் மதிப்பெண் வருவீங்களோ அன்னைக்கு அந்த 1000 ரூபாய் நிறைவேற்றி கொடுத்து அதுதான் நிறைவேற்றப்பட்டது. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தீர்மானம் கொண்டு வந்தது 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற லாலா லஜபதி ராயின் தலைமையில் நடைபெற்ற மாநாடு. என்ன ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா, அதில் என்ன தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, முக்கியமானது கல்விகள், அதாவது அரசு வேலைகள்லாம் புறக்கணிக்கணும், பள்ளிகளுக்கு செல்லக்கூடாது, நீதிமன்றங்களுக்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் செல்லக்கூடாது. ஸோ இப்படி பல்வேறு சுதேசி பொருட்களை வந்து நம்ம ஆதரிக்கணும், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் மீறி ஆங்கிலேய அரசு தடியடி நடத்தினாங்க அப்படின்னா நாமளும் தடியடி நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முக்கியமான தீர்மானமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எங்கே நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றாங்கன்னா 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் சேலம் சி விஜயராகவாச்சாரியன் தலைமையில் நடைபெற்ற அமர்வில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெறும். 1920 தொடங்கி ஃபுல்லாக போராட்டம், ஒரு 2 ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் ஒத்துழையாமை இயக்கம் தான். இடைப்பட்ட காலத்தில் கூட 1921 வேல்ஸ் இளவரசரின் பயணம் கூட புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வேல்ஸ் இளவரசர் அப்படின்றவர் இங்கிலாந்தினுடைய ஒரு இளவரசன். வேல்ஸ் அவனை அனுப்பிவிட்டு அவன் அனுப்புனா கூட இந்தியர்கள் வந்து ஒரு அனுதாபம் ஒரு அனுப்புகிற ஒரு அனுதாபத்தில் ஒரு இதாவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும் போதிலும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த வேல்ஸ் இளவரசனுடைய வருகையை புறக்கணிப்பாங்க. ஆனால் 1922 தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் வேல்ஸ் இளவரசனுடைய வருகையை வந்து நீதி கட்சி ஆதரிப்பாங்க. சரிங்களா? நீதி கட்சி ஆதரிக்கப்படுவாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வன்முறையற்ற வகையில் போராடினா ஒரு ஆண்டுக்குள்ள, சரிங்களா, ஒரு ஆண்டுக்குள் சுயராஜ்யத்தை பெற்று தருவதாக யார் கூறியிருப்பாங்க? காந்தியடிகள் சொல்வார். சரிங்களா? காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் சௌரி சௌரா நிகழ்வு. என்ன அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் உள்ள சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக அமைதியான வழியில் ஒரு பேரணி நடத்திட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள்களை வந்து அடித்து என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்தி ஒரு 2-3 பேர் இறந்துருவாங்க. ஸோ இதை பொறுத்துக்க முடியாமல் மக்கள் என்ன பண்ணுவாங்க, உத்தரப்பிரதேசம் அந்த சௌரி சௌராவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வந்து என்ன பண்ணுவாங்க வச்சு அதில் உள்ள 22 காவலர்களை எரித்து கொலை செய்திருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்வு எப்போ நடைபெறுதுன்னா 1922 பிப்ரவரி 5 நடைபெறுது. சௌரி சௌரா சம்பவம் அல்லது சௌரி சௌரா நிகழ்வுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு நடந்த உடனே காந்தியடிகளை கைது செய்கிறாங்க. காந்தியடிகள் உடனே என்ன பண்ணுறாரு, 1922 பிப்ரவரி 11 ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தி கொள்ளப்படுது, இல்லை திருப்பி பெறப்பட்டதுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு. ஏன்னா வன்முறையற்ற வகையில் பின்பற்றணும் அப்படின்னா காந்தியடிகள் எதிர்பார்த்திருப்பாரு. ஸோ இங்கே வன்முறையான முறையில் நடைபெற்றனால ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தி கொள்ளப்படுது 1922 பிப்ரவரி 11. இந்த ரெண்டுமே முக்கியமான டேட்டு, ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் இதில் இந்த 2 பாயிண்ட்ல 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டே கேட்டிருக்காங்க 1922 பிப்ரவரி 5. சௌரி சௌரா நிகழ்வு அதாவது ஒத்துழையாமை இயக்கம்
திரும்ப பெறப்பட்ட ஆண்டு 1922 பிப்ரவரி 11. இதே போல சௌரி சௌரா நிகழ்வு எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2 பாயிண்ட்ல 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ சௌரி சௌரா நிகழ்வு எந்த மாநிலத்தில் நடைபெற்றுச்சுன்னு சொல்லி உத்தரப்பிரதேசம். சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி அதாவது ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தி கொள்ளதுக்கு அப்புறம் அரசியல் தலைவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸ் என்ன பண்றாங்க 1923ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸோ என்ன பண்றாங்கன்னா சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயராஜ்ய கட்சி அப்படின்றத தொடங்குறாங்க. ஸோ இந்த கட்சியை வந்து காங்கிரஸ் எங்கு நடைபெற்ற அமர்வில் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா 1923 டெல்லியில் நடைபெற்ற ஒரு ஐஎன்சியினுடைய சிறப்பு அமர்வில் இதை அங்கீகரிக்கிறாங்க. 1923 டெல்லியில் நடைபெற்ற ஒரு சிறப்பு அமர்வில் சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸ் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ சுயராஜ்ய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். இதே போல தமிழ்நாட்டில் சுயராஜ்யம் அல்லது மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு யார் சொல்றாங்க? எஸ் சத்தியமூர்த்தி, எஸ் சீனிவாசனார் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சத்தியமூர்த்தி, எஸ் சீனிவாசனார். ஸோ இந்த சுயராஜ்ய கட்சியினுடைய ஒரு பத்திரிகையும் தொடங்கப்படுது. என்ன அப்படின்னா சுயராஜ்யா. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சுயராஜ்யா என்னும் பத்திரிகையை தொடங்கியவர் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சிஆர் தாஸ் என்பவரால் தான் சுயராஜ்யா அப்படின்ற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கட்சி வந்து எலெக்ஷன்லாம் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களும் சில இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் என்பவருக்காக அவரோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியினுடைய ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளிலே இந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஏன் அப்படின்னா 1925 இக்கட்சியின் தலைவர் சிஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி என்ன ஆகுது? வீழ்ச்சி காண தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1926 சட்டமன்றத்திலிருந்தே வெளியேறிக்கிடுவாங்க சுயராஜ்ய கட்சியினர். சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது, முக்கியமான கீ பாயிண்டாக தான் பார்க்குறோம். ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதுமானது தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சைமன் குழு. சுயராஜ்ய கட்சி 1923 அப்புறம் நம்ம என்ன நிகழ்வுனா சைமன் குழு. இந்த சைமன் குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாருங்க 1919 இந்திய அரசு சட்டம் இயற்றப்படும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த இந்தியன் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்திய அரசு சட்டம், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்வாங்க. இந்த அரசு சட்டத்தில் என்ன குறைகள்லாம் இருக்குது அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குழு ஏற்படுத்தப்படும் அப்படின்றதான் அந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? 1919 சட்டத்தின் குறைகளை நிவர்த்தி செய்ய 1927 நவம்பர் 8 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து சைமன் குழுவுடைய ஏன் பேர் மாத்துறாங்க அப்படின்னா சார் ஜான் சைமன் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு குழு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்திருக்கும். இந்த குழுவை ஏன் எக்காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழுவில் இருந்த 7 பேருமே வெள்ளையர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே அவங்க ஆங்கிலேயர்களாக அதாவது வெள்ளையர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கான ஒரு சட்டம் இயற்ற ஒரு குழுவில் இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் என்ன பண்ணுறாங்க? இந்த குழுவை எதிர்க்கிறாங்க. சரிங்களா? இந்த குழுவை எதிர்க்கணும் அப்படின்றது எங்கு நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்றது பார்க்கணும். முக்கியமாக இதில் ஐஎன்சி தான் ஈடுபாடாகவே இருக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இயற்றினாலும் சரி, ஒரு கட்சியை அங்கீகரித்தாலும் சரி, இல்லை ஒரு இதை வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு குழுவை எதிர்க்கினாலும் சரி, எதுனாலுமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த சைமன் குழுவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கு நடைபெற்ற ஐஎன்சி அமர்வில் நிறைவேற்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மதராஸில் தான் 1927 நடைபெற்ற மதராஸ் ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்த குழுவை புறக்கணிக்கணும் தீர்மானமாக நிறைவேற்றாங்க. அதே போல் இந்த 1927 நடைபெற்ற இன்னொன்று என்ன சிறப்பானோம்னா இந்த பிற்காலத்தில் நம்ம படிப்போம். அதாவது நம்ம முழுமையான சுயராஜ்யம் 1929 நம்ம ஜவஹர்லால் நேரு தலைமையில் சொல்லியிருப்பாங்க. அது முழுமையான சுதந்திரம் வேணும்னு. இந்த முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி முதலாக ஐஎன்சி மாநாட்டில் பேசப்பட்டதும் இந்த 1927 மதராஸில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான். முழுமையான சுதந்திரம் வேணும்னு தீர்மானமாக நிறைவேற்றது தான் 1929 லாகூரில் நடைபெற்றது. ஆனால் முதலாக அது பேசப்பட்ட ஐஎன்சி மாநாடு எது சொல்லுவாங்கன்னா இந்த மதராஸில் நடைபெற்றதான். சரிங்களா? ஸோ எதிர்ப்பையும் மீறி சைமன் குழு இந்தியாவுக்கு எப்போ வருவாங்க? 27 நவம்பர் 8 தான் இந்த குழு ஏற்படுத்துகிறாங்க. இந்தியாவுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னா 28 தான் வராங்க. சரிங்களா? இந்த குழு இந்தியாவுக்கு வருது. இந்தியா வர இடம் ஃபுல்லாமே எதிர்ப்பு தான். ஃபுல்லாக பம்பாய் மாகாணத்துக்கு போகிறாங்க,
கல்கத்தா மாகாணம், பஞ்சாப் மாகாணம், இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க. சைமனே திரும்பி போ, கோ பேக் டு சைமன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த குழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போ வர்றாங்க அப்படின்னா 1929 தான் வருவாங்க. ஸோ அப்போ இந்த சென்னைக்கு இந்த குழு வரும்போது சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சியில். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா, நம்மள சத்தியமூர்த்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த குழுவை எதிர்க்கிறாங்க. சென்னைக்கு வரும்போது சைமன் குழு யாருடைய தலைமையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி தலைமையில் தான். ஸோ இப்படி சைமன் குழு தான் ஒரு வகையில் பஞ்சாப் பகுதிக்கு போகும்போது லாலா லஜபதி ராயினுடைய எதிர்ப்பின் காரணமாக அவரோட தடியடி ஏற்படுத்தி அவரை உயிரிழந்துறாரு. அதாவது 1928 நவம்பர் 17 வந்து நம்ம லாலா லஜபதி ராய் வந்து உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க.